யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜெட்வின் நட்சத்திர விடுதியில் நேற்று நண்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்திடம் ஸ்ரீலங்காவில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த சிறார்களுக்காக இசை நிகழ்ச்சியை இலவசமாக நடத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பீர்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நான் சினிமா துறைக்கு இது 50வது வருடம். இந்த 50 வருடத்திலேயே முதல் தடவையாக நான் ஜாஃப்னாக்கு வரேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் இப்போவாவது வர முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் முதல் தடவை நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி எங்களுக்கு அது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை சாயங்காலம் கூட நாங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமும் இன்றைக்கி கூட பண்ணும்போது ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் பண்ணாலும் அந்த முதல் தடவை மேடை ஏறும்போது அந்த படபடப்பு இருக்கவே இருக்கும். அந்த பயம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இத்தனை நாள் வாழ்கிறோன்னு நினைக்கிறேன். அந்த பயத்துடன் நாங்கள் இன்றைக்கி கூட அந்த மேடை ஏற போகிறோம். சில துன்பங்களை பற்றியும் நாங்கள் அது கொஞ்சம் விசாரித்தோம். இங்கே எங்கெங்கே என்னென்ன நடந்தது இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாகவும் இருந்தது. பட் அதுவெல்லாம் நான் திரும்ப ரீவைண்ட் பண்ண ஆசைப்படலை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லாததுக்கு காரணம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட நிறைய இஷ்யூஸில் இவங்க ப்ராப்ளங்களில் நீங்கள் இருந்தீங்க. அதனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்குற இசை எங்ககிட்டேருந்து வந்திருந்தாலும் கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு இடத்துல சேர்த்து ஏன்னா சினிமா பாட்டு பாடக்கூடிய அவங்களுக்கு இருக்கிற மவுசு அது எப்படியும் இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்போடு பண்ணிட்டுருக்காரு. நிச்சயமாக இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துழைக்கிறதா இருந்தால் கங்கை அமரன் போன்றவங்களை இஸ் அ பெட்டர் அம்பாசிடர் டு டாக் டு தெம். நாங்கள் கலைஞராக ஒரு விசிட்டிங் சிங்கர் மாதிரி அந்த மாதிரி அதில் கலந்து கொண்டதில் ஒரு விதமான ஐயமும் கிடையாது. we will definitely do that if something basically happens, no doubt about that. அது நான் பேசுகிறதுல முக்கியமான காரணம் என்னென்னா, இதுவரையிலும் நான் எந்த இன்ஸ்டிடியூஷன்லேயும் குருகுட்டியும் சங்கீதம் கற்றுனது கிடையாது. ஸோ இதை வச்சாவது நான் கற்றுக்கலாமே.